கனகாவோட அம்மா மனோஜ் கிட்ட பேசுறாங்க. மாப்பிள்ள, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் பொண்ணோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என்னோட பேர்ல இருக்கிறத உங்க பேருக்கு நான் மாத்தலான் இருக்கிறேன். கொடைக்கானல்ல என்னோட சொத்து எல்லாமே உங்க பேர்ல எழுதலான்னு இருக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அப்படியே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷத்துல மிதக்கிறாரு. கொடைக்கானல்ல இருக்கிறது நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் இங்கே முத்து வந்துட்டு முத்துவும் மீனாவும் அந்த பக்கம் வீடை கட்டி அந்த ரூமை கட்டி முடிக்கணும். ஆஃபீஸர் இன்னைக்கு தான் நம்மளை வர சொல்லி இருந்தாரு மீனா, வா போய் நம்ம என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, நானே மறந்தே போயிட்டேன். அவங்க பர்மிஷன் கொடுத்த உடனே நம்ம ரூம் கட்ட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே அண்ணாமலையும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் கிளம்பி அங்கே ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆஃபீஸர்கிட்ட, சார் நாங்கள் தான் முத்து மீனாவும் அன்னைக்கு ரூம் கட்டுறதுக்காக பர்மிஷனு. நீயாப்பா, உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கப்பா, நான் கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. சார் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைப்பா என்னால் லேட் ஆகாது, அவர் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கார், அதனால் அவர்னால கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான்ப்பா, முடிஞ்சா இன்னைக்கு போட்டுருவார், இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட அப்படின்னு சொன்ன உடனே, சார் இதுக்காக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே அந்த ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு, இல்லைம்மா 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கல்ல, அன்னைக்கு தான் இங்கே ஒரு மேரேஜ் நடந்துச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு இதை தொலைச்சிட்டாரு, அதனால் அந்த பொண்ணு சைன் பண்ணதை மிஸ் பண்ணிட்டாரு. அதனால் இப்போ ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் கொடைக்கானலில் இருக்காங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸர் வந்து இவருக்கு மேலே இருக்க ஆஃபீஸர் இவரை வந்து திட்டிட்டு போயிட்டாரு. இவ்வளோ இதாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி திட்டாரு. அதில் இவர் பயங்கர டென்ஷனில் இருக்கார். அதான்ப்பா, அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் மென்டல் வேற, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் சொல்கிறீங்க? ஏங்க அன்னைக்கு உங்கள் அண்ணன் கூட கனகா இவங்கெல்லாம், ஓ ஆமாம் சார், அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் அதான் சார், அவர் பேர் கூட அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கும் போது, ஆமாப்பா அவர் பேர் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் கனகா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் சொல்கிறீங்க, அவர் பேர் மனோஜா? இல்லையே, அவர் பேர் வேற ஏமேனா அப்படின்னு முத்து சொன்ன உடனே, இல்லைப்பா இதோ பாரு, அந்த டேபிளில் அந்த நோட் இருக்கு பாரு, அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே முத்து போயிட்டு அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து அந்த பேஜை திருப்பி காட்டி, இங்கே பாருப்பா அவர் பேர் மனோஜ், இதோ அவரோட ஃபோட்டோ கூட அதில் இருக்குது பாருன்னு சொன்ன உடனே அந்த ஃபோட்டோவையும் பேரையும் கனகாவையும் எல்லாம் பார்த்த உடனே முத்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. உடனே மீனா வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் உண்மையாலுமே இவன் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே அவங்க ஃபோட்டோவை ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு கூட வந்து நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். சரிங்க சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. வெளியில் போன உடனே, என்னங்க உங்கள் அண்ணன் ரூஹினிக்கு டைவர்ஸ் கொடுக்காமலேவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எனக்கு அதான் மீனா ஒன்றுமே புரியல, ஏன் தான் இவன் இப்படியெல்லாம் இருக்கானே தெரியல, லூசுத்தனமாக ஏதேதோ பண்ணி வச்சிருக்கான், கடைசியில் அப்பாவோட மானத்தை தான் வாங்க போகிறான், இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இதை போய் வீட்டில் சொல்ல போகிறீங்களா, சொன்னால் அவங்க தாங்கிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு அப்படியே விட சொல்கிறியா மீனா, அப்புறம் அப்பா நம்ம மேலே கோச்சுப்பாரு, ஏண்டா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சும் எங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறியான்னு, ஏற்கனவே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்ப எப்போ இருந்துடா நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் மனோஜ் லிஸ்ட்டில் என்னையுமோ அப்பா நினச்சிடக்கூடாதுல்ல, அதான் நம்மளுக்கு தெரிஞ்சதை அப்பா கிட்ட சொல்லுவோம், அவர் ஏதாவது முடிவு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க. போன உடனே இங்கே, அப்பா நீங்கள் பாட்டியை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து, அம்மா
நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டேங்க, போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோன்னே, ஆமாண்டாலாம் அண்ணாமலை. விஜயா, கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறேன், ஒன்றும் முடியலன்னு சொல்கிறாங்க. சரிங்கத்தன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு, அப்படி என்னடா முக்கியமான விஷயம், நீ போன வேலை என்னாச்சு, பர்மிஷன் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அதை விடுங்கப்பா, அதை விட பெரிய விஷயமே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை வந்து, என்னாச்சுன்னு சொல்லு முத்து, பாட்டி வேற எப்பன்னு வெளில வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னே, அதான்ப்பா இந்த மனோஜ் இருக்கான்ல, இந்த மனோஜ் ஏன்டா இப்படி பண்ணுறானே தெரில, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடா, அவன் மேலே குறை சொல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதா? அத்தை, அவரை எதுக்கு திட்டுறீங்க? அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உங்கள் புள்ள மனோஜ் அவர் ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுக்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுவும் பெரிய பணக்கார பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, என் புள்ள புத்திசாலி, அவனோட புத்திசாலித்தனத்தை வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் அதை வச்சு உங்கள் புள்ள ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த புத்திசாலித்தனத்தினால தான் இப்போ ஜெயிலுக்கு போக போகிறான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் பொறாமடா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே அம்மா நீங்கள் யாரை வேண்டான்னு சொன்னீங்களோ அந்த பைத்தியக்கார பொண்ணை தான் நம்ம மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பைத்தியம்தான், ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதை ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இல்லப்பா கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்போது ரோகிணி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? அவன் பண்ணியிருக்க இந்த 2வது கல்யாணம் செல்லாது, அதோட இவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும், ஏய் என்னடா நீங்கள் ஏதாவது ஒன்று அவன் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் மீனா இருந்துக்கிட்டு, அத்தை அவர் மேலே பழி போடணுன்னு எங்களுக்கு என்ன ஆசையா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த இதில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க நீங்களேவும். அங்கே நாங்கள் ரூம் கட்டுறதுக்காக பர்மிஷன் கேட்க போன இடத்துல உங்கள் புள்ள அவர் கல்யாணம் பண்ண அந்த இதை பார்த்தோம் பேப்பரை, அதில் அவரே சைன் பண்ணி கொடுத்து அவர் ஃபோட்டோவே மேலே ஒட்டியிருக்காங்க, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஒட்டியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏன்னா என் புருஷன் உங்களுக்கு ஆகாதவர் ஆயிட்டாரு, அதனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதான் உங்களுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு, இது எப்போ மீனா பண்ணேன்னு சொன்னோன்னே, நீங்கள் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இதை வந்துட்டு அண்ணாமலை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. உடனேவும், அப்பா இதை நான் மறைச்சிட்டேனா என்னை நீங்கள் கோச்சுப்பீங்க என் மேலே, அதான்ப்பா நான் வந்து சொன்னேன், உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லைப்பான்னு சொன்னோன்னே, உடனே விஜயா வந்து மனோஜுக்கு ஃபோன் போடுறாங்க. உடனே மனோஜ் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கடா இருக்கிற அப்படின்னு விஜயா மிரட்டுறாங்க. மா நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானம்மா வந்தேன், ஃப்ரெண்டுங்க கூட கொடைக்கானல் போயிருக்கேம்மா, நான் டூர் போயிருக்கேன், இன்னும் 2 நாளில் வந்துடுவேம்மா. இங்கே பாருமா, நான் வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு வர போகிறேன், நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்களே, நான் இனிமே லட்சாதிபதிமா, கோடீஸ்வரன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா அந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அதனாலயான்னு கேட்குறாங்க. மா என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே கேட்கல. டேய் நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்க எல்லாமே எனக்கு தெரியும்டா, முத்து வந்து இங்கே சொல்லிட்டான், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா 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 ஒரு நிமிஷமா நான் சொல்கிறத கேளுங்கம்மான்னு சொல்கிறாங்க. இனிமே என் மூஞ்சியில் முழிக்காத, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, ஐயோ ஆண்டி என் அம்மாவுக்கு விஷயமெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அழுகிறாரு. நான் இப்போ போயே ஆகணும், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே மாப்பிள்ள, எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் மூடி மறைக்க முடியும், என் பொண்ணு கனகாவை தெரியாமல் பார்த்துட்டு இருக்க முடியும், அதான் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதும் ஒரு வகையில் நல்லது தான், நீங்கள் கனகாவையே கூட கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போய் இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க மாப்பிள்ள, மொத்த சொத்தும் உங்கள் பேரில் தான் எழுதி வைக்க போகிறேன், எனக்கு தேவை என் பொண்ணு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் விஜயா கிட்ட அண்ணாமலை திட்டுறாங்க, எல்லாம் ஒன்னால் வந்தது தான், நீ தான் இப்படியெல்லாம் பண்ணிட்ட, இப்படியெல்லாம் பிள்ளைய வளர்த்தது சரியில்லைன்னு என் அம்மா சொல்கிறாங்கன்னா இப்போ தெரியுதா எதனால் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு.
முத்துவை எங்கள் அம்மா வளர்த்ததுனால தான் அவன் இன்னைக்கு ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே இங்கே வந்து பாட்டி தூக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு வராங்க. என்னடா அண்ணாமலை, விஜயாவை என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்ன முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா. என்னம்மா அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாண்டா அண்ணாமலை, தூக்கமே வரமாட்டேங்குது. பகல்லையும் தூங்கி நைட்லையும் தூங்கினா எங்கடா தூக்கம் வரும்? சரி, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. உடனேவும் இந்த பக்கம் மனோஜ் வந்து கனகாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, என்னடா இங்கே என்ன இவனும் ஒரு பொண்ணோட வரான், இவன் தான் ஒழுக்கமாக இருப்பான்னு நினச்சா இவனும் ஒரு பொண்ணோட வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. உடனேவும், ஏய் இங்கே எதுக்குடா வந்த நீ? இந்த பைத்தியம் முடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வரையானே, வெளியில் போடா அப்படின்னு விஜயா துரத்துறாங்க. அம்மா நான் சொல்கிறத கேளுமா, இப்போது இந்த மொத்த சொத்துக்கும் நான் தாம்மா ஒரே வாரிசு, என் பேரில் தான் ஆண்டி எழுதி வைக்க போகிறாங்க, கனகாவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜை வந்துட்டு விஜயா அடித்து வீட்டை விட்டு துரத்தலாம் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. உடனே கனகா வந்துட்டு, ஏய் என்ன நீ என்னோட ஹஸ்பண்டையே அடிப்பியான்னு அப்படின்ட்டு விஜயாவை கன்னத்தில் பலார்னு 4 அடி கொடுக்குறாங்க. என்ன ஹஸ்பண்ட் நீ, அவங்க உன்னை அடிக்கிறாங்க, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? இங்கே பாருங்க, யாராவது என் ஹஸ்பண்டு மேலே கை வச்சிங்க அப்புறம் கடிச்சு வச்சிருவேன் கையை பிடிச்சி அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு பயம் எடுத்துக்குது. உடனேவும், ஏய் யாருடா அந்த பொண்ணு, என்னடா பண்ணி வச்சிருக்க மனோஜ் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி அது வந்து கனகா, பேசாம இரு கனகா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி ஒன்று அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகா பேசிட்டு இருக்கும்போது உடனேவும் இங்கே விஜயா வந்து கதவை மூடிடுறாங்க. இனிமேல் நீ என் பிள்ளையே இல்லை, மரியாதையோட வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை கப்புன்னு மூடிட்டு மனோஜை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாமல் பாட்டி அண்ணாமலை கிட்ட, என்ன அண்ணாமலை நடக்குது, உன் பொண்டாட்டி என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கா, மனோஜ் என்ன அப்படி பண்ணுறான், இங்கே என்னதான் நடக்குது, ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இது மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, மனோஜ் வந்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொன்னோன்னே, நல்ல விஷயம் தானடா, 3 பேத்துக்கும் ஒரே தான் கல்யாணம் பண்ணலான் இருந்தோம், இப்போ அவனும் ஒரு பொண்ணை பார்த்துட்டான், ஒரே தான் 3 பேத்தையும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு இனிமேல் புரிய வைக்க முடியாதுன்னு, அம்மா நீங்கள் வாங்களே, நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் முத்து வந்துட்டு, பா இப்போ என்னப்பா பண்ணுறது, பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சா பார்லர் அம்மா கண்டிப்பாக இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனேவும் இந்த பக்கம் போன வேலை என்னாச்சு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணிடுறாங்க. உடனேவும், வா ஹஸ்பண்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம், இவன் இங்கே எதுக்கு நீ வந்த, வா போகலான்னு சொல்லிட்டு கனகாவும் மனோஜும் கிளம்பி போயிடுறாங்க.